ஹலோ கைஸ், வெல்கம் டு லோக்கல் டு குளோபல் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காயின் மார்க்கெட் கேப் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ காயின் மார்க்கெட் கேப் ஆப் பார்த்திங்கன்னா ஒரு பிகினருக்கான ஆப் மட்டும் சொல்ல முடியாது. டோட்டலாக கிரிப்டோ வேர்ல்டில் இருக்கிற எல்லா ட்ரேடர்ஸும் இந்த ஆப்பை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக இந்த ஆப் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு காயினோட டோட்டலாக எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். டோட்டல் சப்ளை எவ்வளோ, மேக்ஸிமம் சப்ளை எவ்வளோ, டோட்டலாக இந்த காயின் எவ்வளோ வேல்யூ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ A to Z எல்லாமே இந்த ஆப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பிகினராக நான் ஸ்டார்டிங்கில் இந்த ஆப் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஆப் மூலிமா தான் கற்றுக்கிட்டு இருந்தேன். ஸோ எதனாலனா, ஜஸ்ட்டு வாட்ச் மட்டும்தான் ஒரு 1 month 2 months இந்த ஆப் மட்டும் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன நடக்குது, எவ்வளோ மூமெண்ட் வேரி ஆகிட்டுருக்கு, என்னென்ன ஆப் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தா இந்த NFT எக்ஸ்சேஞ்சஸ்லாம் இருக்கிறத நான் ஓப்பன் பண்ணுறப்போ ஜஸ்ட்டு இந்த காயின்ஸு வாட்ச் லிஸ்ட்டு சம் டிசைன்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ தான் நியூவாக செயின்ஸ்லாம் நிறையா வந்ததுனால டெய்லியும் நிறையா பிளாக் செயின்ஸு நிறையா ப்ராஜெக்ட்டு வர்றதுனால ஸோ இந்த மாதிரி நியூ ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணி சைன் அப் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். டாப்பில் டைமண்ட்ஸ் இருக்கும். இந்த டைமண்ட்ஸ் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, CMC ஆப்பில், அதாவது காயின் மார்க்கெட் கேப் ஆப்பில் டெய்லியும் டைமண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டைமண்ட்ஸ் மூலிமா சம் ரிவார்ட்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணலாம். ஸோ நான் ஹார்ட்வேர் வாலெட்டு, சேவ்பால் ஹார்ட்வேர் வாலெட்டு இதில் இருக்கிற கோடை யூஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் வச்சு யூஸ் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 10% டிஸ்கவுண்ட் வச்சு நான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரிவார்ட்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். மை ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஏர் ட்ராப்பு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காயின் மார்க்கெட் கேப் டோட்டலாக எவ்வளோ வால்யூம் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு காட்டும். $2.63 trillion ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபேர் அண்ட் கிரீடு பிட்காயினோட ETF ட்ராக்கரும் இந்த ஆப்லேயே புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே மார்க்கெட் கேப் டாமினன்ஸில் 50% பிட்காயின் டாமினேட் பண்ணியிருக்கு. இதில் 17% எத்திரியம் டாமினேட் பண்ணியிருக்கு. ஸோ தென் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சஸில் டாப் நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா பைனான்ஸ். இது மோஸ்ட் ஆஃப் ட்ரேடர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறது. காயின் பேஸ், பைனான்ஸ், பைபிட்டு. ஸோ இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் வெரிஃபைடாக இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு காயினை நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு பிட்காயினை சூஸ் பண்ணுறேன். பிட்காயின் தான் எப்பவுமே டாப் நம்பர் 1 இருக்கும். பிட்காயினில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டல் சப்ளை மேக்ஸிமம் சப்ளை 21 மில்லியன் தான் இருக்குது. டோட்டல் சப்ளை 19.71 மில்லியன் பிட்காயின்ஸ் வந்து சர்க்குலேட்டிங்கில் இருக்குது. ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அபவுட் பிட்காயினா என்ன, பிட்காயினை யார் மேக் பண்ணாங்க, எப்போ மேக் பண்ணாங்க, ஸோ எப்போ க்ரியேட் பண்ணது முதற்கொண்டு எல்லாமே இருக்கும். ஸோ அதோட ஒரு காயின் எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நான் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஆப்பில் என்னென்ன இருக்குங்கிறது மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ ஒரு வெப்சைட், அஃபிஷியல் வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ வெப்சைட்ஸில் இந்த ப்ராஜெக்டோட எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிட்காயினோட மார்க்கெட்ஸ், என்னென்ன மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, டெரிவேட்டிவ்ஸ் எவ்வளோ, ஸ்பாட் எவ்வளோ அப்படிங்கிறது, எங்கெங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்குங்கிறத பார்த்துக்கலாம். போர்ட்ஃபோலியோ வேணால் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இதில் பார்த்துக்கலாம். இந்த ஆப்லேயே நம்ம போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னென்ன காயின் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு இது ஒன் ஆஃப் தி போர்ட்ஃபோலியோ. இந்த மாதிரி நம்மளும் நிறைய காயின்ஸு நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ NFTs, எக்ஸ்சேஞ்சஸ், செயின்ஸு. ஸோ எத்திரியம் ப்ராஜெக்டில் பார்த்திங்கன்னா 600+ ப்ராஜெக்ட் ரைட் பண்ணியிருக்காங்க. கான்ட்ராக்டு BSC, ஆர்பிட்ரம் இவ்வளோ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. பேஸ் காயின் ஃபியூச்சரில் பெரிய லெவலில் போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அப்டேட்டும் நான் வர வீடியோஸில் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.